தனக்கு வீடு வேணும், தான் பிள்ளைய கல்லூரியில் சேர்க்கணும், எனக்கு சொத்து வேணும். அதான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவர் மூட்டை கட்டிட்டு போயிட்டார் வள்ளல். அவங்கவுங்களுக்கு என்ன இது வேணும் தேவைகள் கேட்கறதுல மறுபிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா மாதாஜி மண்ணை முத்தம் கொடுக்குறோம். கண்ணமுடி கண்ணமுடி உட்காந்துருக்கிறான் பாருங்க ஒவ்வொரு மடத்துலையும். இருதயத்துக்கும் கொண்டுட்டு போனால் அந்த ப்ரெஷர் அப்படியே இறங்குறத கண் கூட காணலாம். இந்த சக்தி இங்கேருந்து வருது, பிரயோஜனப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. கொல்லிமலையிலாம் சில மூலிகைகள் போய் தெரியாமல் காலை வச்சு மிதிச்சிட்டோம்னா வெளியே வர முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதை அப்படியே சுற்றிட்டு போகும், மயங்கி போயிடும். ஜோதி விருட்சம்னு ஒன்று இருக்குது. அது வெளிச்சமாக தெரியும், இருட்டுக்குள்ளார வெளிச்சமாக தெரியும், யாகம் தன்னால் எரியும். அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற அந்த சுவாமிஜிங்க அந்த மந்திரவாதி அந்தரவாதின்னு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பிரெயின் கொஞ்சம் சக்தி உடம்புல கம்மி உள்ளவர்களுக்கு இது ஒரு வகையான மிஸ்யூஸிங் தான். இதை அது இப்படி பண்ணக்கூடாது. 48 நாளாக ஒரு எப்படியோ 108 நாள் அப்படி இருந்துட்டோம்னா ஆரோ டிவைன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரூஹி. இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க அற்புதமான கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஒரு அன்பும் சாந்தியும்னு சொல்லலாம் சிவஜோதி மாதாஜி அவர்கள் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் அவங்கள பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், டிவைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், உங்களையும் சரி எங்களையும் சரி ஒரு பாசிட்டிவாக வைக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் வெல்கம் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் சிவஜோதி மாதாஜி அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சித்தர்கள் கிட்ட மக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய டவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன டவுட்? அது 2 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா, ரொம்ப அந்த திரேதாயுகம் கலியுகம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் இறைவன்கிட்ட உலக மக்கள் நன்மைக்காக லோக சம்ஸ்தா சுகினோபா எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோ பேர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், விவசாயம் தளிக்கணும், இப்படி கேட்டார்கள். பொதுவானதாக கேட்டாங்க. ரொம்ப அது ஞான மார்க்கத்துலேயும் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாக, ரொம்ப அது மேல்மட்டமாக, ரொம்ப அழகாக. ஆனால் இப்போ உள்ளவர்கள் குறைஞ்சது அம்மா இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு 29 வருட காலங்களில் அயல் நாட்டவரை தவிர மீதி இங்கே உள்ளவர்கள் அத்தனை பேருமே தனக்கு வீடு வேணும், தான் பிள்ளைய கல்லூரியில் சேர்க்கணும், எனக்கு சொத்து வேணும், என் வயக்காட்டில், ஆமாம் சுயநலம், வயக்காட்டில் எனக்கு இது போட்டோம் விளையில, இந்த போர் எங்கே போட்டால் தண்ணி வரும், என் பொண்ணுக்கு நல்ல வரன் வரணும், என் தொழில் இதாகணும், இப்படி தான் கேள்வி. அதான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவர் மூட்டை கட்டிட்டு போயிட்டார் வள்ளலார். இப்போ நாங்களும் அப்படி பார்க்குறபோது நவரத்தனங்கள் மாதிரி நாங்கள் செலக்டடாக பொறுக்கி எடுக்கிறோம். இந்த மாதிரி வரோம். அதான் கேட்குறாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு என்ன இது வேணும் தேவைகள் கேட்குறதுல அயல் நாட்டவர் கேட்குறான், எனக்கு ஒரு மறுபிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா மாதாஜி நாங்கள் இந்த இந்தியாவில் பிறக்கணும், அதுவும் இந்த தெற்கு பக்கம் பிறக்கணும் அப்படின்னு அப்படியே இந்த கீழே விழுந்து உருண்டு இந்த மண்ணை முத்தம் கொடுக்குறோம். இவ்வளோ பெரிய புண்ணிய பூமின்னு கண்ணமுடி உட்காந்துருக்கிறான் பாருங்க ஒவ்வொரு மடத்துலையும். அயல் நாட்டவர் அவங்க உணர்றாங்க, இது என்ன சரண கமலாலயம், இங்கே என்ன ஆக்கின சக்கரம், இதுக்கு ஒரு பேர் வச்ச ஆக்கின சக்கரம், இங்கே ஒரு விசுத்தி சக்கரம்னு இங்கே ஒன்று. உனக்கு ஹை ப்ரெஷராக இருக்குதா, ரொம்ப ஹை ப்ரெஷருக்கு போகுதா, அந்த வெட்ட வெளியில் கொண்டாந்து இந்த மூக்கிலேருந்து மூச்சு புறப்பட்டு போகுது பாருங்கள், அதை வரைக்கும் அப்படியே கொண்டு போய் இருதயத்துக்கும் கொண்டுட்டு போனால் அந்த ப்ரெஷர் அப்படியே இறங்குறத கண் கூட காணலாம் எல்லாரும். இதே மாதிரி தான் எல்லா நோய்க்கும் தியான வழியில் வச்சுருக்கிறாப்புல. இதை அவங்க ஆராய்ஞ்சு அவங்க தான் இதை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க. இல்லை, இறைவன் எல்லா இறைவனும் இப்படி கை கட்டுறாங்க பார்த்தீங்களா, கை கட்டுறாங்கல்ல, இந்த சக்தி இங்கேருந்து வருது. இதை ஒரு வெள்ளைக்காரன் அயல் நாட்டவர் இதுக்கு ஒரு ரெய்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சி இதில் எம்ஏ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எம்ஏ சப்ஜெக்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாப்ல. அப்போ அவங்க ஜீனியஸாக இங்கே உள்ளவர்கள் கேட்குற கேள்வி கேட்குறது அதுதான் ரொம்ப அது எப்படி சொல்ல வெகுளியாக இருக்கிறார்களா, எப்படி அது இப்படி இன்னுமே இந்து மக்கள் அப்படி தான், ஒரு சகிப்புத்தன்மை, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அது பிடிக்கும். ஆனால் அது ஓவராக போகிற போது எதுவுமே அளவுக்கு மீறினா யாருமே ஒரு தியானத்தை பற்றியே கேட்குறது கிடையாது. எல்லாம் வாழ்க்கையில் வெறுத்து போய் லாஸ்ட்டு கட்டம் வயசானதுக்கு அப்புறமே
வந்து அந்த தியானத்தை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னுட்டு வந்து வைப்பாங்க. அப்போ நம்ம அனுபூதியை அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான். இப்படி தான் ஒவ்வொரு மடத்துலேயும் உள்ள சாமிங்க, ஹெட்டாக இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. எப்படி இந்த நம்ம நாட்டு பிள்ளைங்க ஒரு ஹைலைட்டாக யாருமே வந்து இந்த ஆன்மீகத்தில் கேட்கலையே. வந்து வரமா அந்த பிரயோஜனப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது. பாபா சுவாமி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ வயசானவர்கள்லாம் இருக்கிறாங்க. மூலிகை பத்தி ஒரு சில வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது ஒரு 1, 2 சொல்ல முடியுமா? அதுல ஒவ்வொரு மூலிகை இந்த கொல்லிமலையிலலாம் சில மூலிகைகள் படர்ந்து இருக்கும். அதை போய் தெரியாமல் காலை வச்சு மிதிச்சிட்டோம்னா நம்ம குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு இருக்கணும் எல்லாத்துக்கும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டுப்பட்டால் வராதுங்கிற மாதிரி குரு சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு. நம்ம ஒரு மூலிகை மீச்சிட்டோம்னா நம்ம மதி மயங்கி போயிடும். அந்த காட்டுக்குள்ளே அங்கனையே சுற்றிக்கிட்டே தெரியும், வெளியே வர முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும், அதை அப்படியே சுற்றிக்கிட்டு போகும், மதி மயங்கி போயிடும். இன்னொரு மூலிகை நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற போது காட்டுக்குள்ளே நம்மளை எப்படி தொட்டாசினிங்க தொட்டோம்னு ஆமா, சுருங்கிடும். அந்த மாதிரி அது அங்கே இருக்கிற போது என்ன பண்ணும், அப்படியே படுத்துக்கிறோம். நல்ல நீளமாக இப்படி இருக்கும், அப்படியே படுத்துக்கிறோம். நம்ம இப்படி போன உடனே அங்கிட்டு ரொம்ப தொலைவு ஒரு சரியான ஸ்டெப்பு போன உடனே நிமிர்ந்து நின்றுக்கிருவார். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஒரே சிரிப்பாக இருக்கும். மறுபடியும் திரும்பிட்டு ஒரு இதுக்கிட்ட வர்றபோது மறுபடியும் படுத்துக்கிறோம். ஒன்று அப்படி போயிட்டு கொஞ்சம் நேரம் அது ஒரு விளையாட்டை அது பண்ணிட்டு வருவோம். அது ஒன்று. இன்னொன்று ஜோதி விருட்சம்னு ஒன்று இருக்குது. அது வந்து சில திதி, சில நேரம், காலகட்டங்கள் போது அந்த மரம் வந்து இந்த இப்போ லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த மரமே அப்படி வெளிச்சமாக தெரியும், இருட்டுக்குள்ளார வெளிச்சமாக தெரியும். ஜோதி விருட்சம் அது. இன்னொரு மூலிகை ஒன்று இருக்குது, அதை ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்தாலே நெருப்பு வந்துடும். நெருப்பு வரும், கற்பூர மாதிரியே எரியும் அது தன்னால். அந்த மாதிரியே இருக்குது. இந்த வடக்கு பக்கம்லாம் சாதுக்கள்லாம் அப்படியே அந்த மூலிகையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மந்திரம் சொல்லி ஒரு இதை மட்டும்தான் இப்படி ஒரு இது ஒன்றோட ஒன்று இப்படின்னு ஒன்று நெருப்பு வந்துடும். யாகம் தன்னால் எரியும், தன்னாலே எரிஞ்சுக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த மூலிகையை விட்டு சாணவன் அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு இரும்பு பூட்டு உடைக்கணும், பெரிய பெரிய கேட்டை உடைக்கணும். இந்த மாதிரி இரும்பில் உள்ளதுன்னா சில மூலிகைகள் இருக்குது. அந்த சாறை பிழிஞ்சு விட்டோன்னா இப்போ 2 கம்பி இப்படி இருக்குதுன்னா இந்த மூலிகை இப்படி பிழிஞ்சு விட்டோன்னா அந்த மூலிகைப்பட்ட இடமெல்லாம் அப்படியே இரும்பு அப்படியே மென்த்தாயிரும். அது இலை இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கும். இந்த இலையை கசிக்கு அந்த சாறை இப்படி விட்டோன்னா அந்த அப்படியே வெடிச்சிரும், அந்த இரும்பு வெடிச்சிரும். இதை தான் அந்த திருடைங்க உபயோகிப்பாங்க. சிலவங்க அப்படியே கசக்கி அந்த பூட்டுக்குள்ளே இப்படி விட்ட உடனே பூட்டு 2000, இந்த இரும்பு 2000. திருடைங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மூலிகையை. அதனால அந்த மூலிகை கொஞ்சம் காலகட்டங்களில் கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. 1, 2 எங்கேயோ இருக்கலாம், அது ஒன்று. அந்த மாதிரி இருக்குது, நிறையா மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற அந்த சுவாமிஜிங்க, அந்த மந்திரவாதி, தந்திரவாதி, அந்தரவாதின்னு இருக்காங்க. இவங்கள்லாம் போய் மூலிகை எடுத்துகிட்டு வந்து ஒரு மூலிகையை யாகத்தில் போட்ட உடனே ஆல்ரெடி இவங்க ஒரு மூலிகை சாப்பிட்டு வச்சுருப்பாங்க உள்ள, தெரியுதா? அதை சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. இந்த மூலிகையை போட்ட உடனே ஒரு 2000 பேர் யாகத்தில் இருக்கிறாங்க. ஒரு 500 550 பேருக்கு இந்த புகை மூக்குக்குள்ளே போகும். மீதி உள்ள 1000 பேருக்கோ 500 பேருக்கோ போகலைன்னு வச்சுக்கோங்க. அந்த போகாதவர்களுக்கு இவர் அப்படியே தான் இருப்பார். இந்த மூலிகை மூக்குக்குள்ளே போச்சு பாருங்க, ஏன்னா இந்த மூலிகைக்கு ஒரு டேஸ், இவர் வந்து அந்த அறத்தில் நிற்பார். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஐ மீன் அவங்க வந்து காமிக்கிறதுக்காக ஒரு 2 மூலிகை மொத்தம், இது ஒரு மூலிகை சாப்பிட்டா அது 2 ஒன்றா இருக்கும். அந்த 2 மூலிகைக்கும் ஒரே பவர் பாருங்க. ஆனால் கொஞ்சம் பிரெயின், கொஞ்சம் சக்தி உடம்புல கம்மி உள்ளவர்களுக்கு இவருடைய இந்த முகம் அப்படியே பதிஞ்சு போயிடும். பாபா பாபா, சாமி சாமி சாமி, பாபா பாபான்னு அப்படியே நின்று போயிடுச்சுல மூளையே. கொஞ்சம் பவர் கம்மியான உடம்பு, அந்த ஒரு சக்தி இல்லை சிலருக்குலாம், அவ்வளோதான் நின்று போயிடும். இது ஒரு வகையான மிஸ்யூஸிங் தான். அது இப்படி பண்ணக்கூடாது, தெரியுதா? அது மாதிரி பண்ணுறதும் மிக மிக தவறு. அதே மாதிரி இப்போ வடிவுடையம்மன் கோயிலெலாம் சிலரெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டினாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். கொதிக்கிற எண்ணெயை தலையில் ஊற்றிக்கிடுவாங்க. அதே மாதிரி நெருப்பை வளர்த்து விட்டுட்டு அந்த நெருப்பு மேலே அப்படியே படுத்துக்கிறது. இதுலேயும் தீ பிடிக்காது, என் உடம்புலையும் காயம் இருக்காது. அந்த மூலிகையை வந்து 48 நாள், ஒன்றும் இல்லை, அது அந்த மூலிகை தெரியும் தான் நம்மளுக்கு.
அந்த மூலிகையை குளிக்கக்கூடாது. 48 நாளும் அந்த சாறை எடுத்து எடுத்து பூசிட்டு இருக்கணும். முன்ன இருந்துட்டு 48 நாளோ ஒரு எப்படியோ 108 நாள் அப்படி இருந்துட்டோம்னா, அந்த நெருப்பில் படுக்கலாம். அப்படியே வடைய கையை விட்டு இருக்கலாம். அந்த பூரி கீரி வடையெல்லாம் அப்படியே எடுத்து எல்லாம் சித்தர்கள் நம்மளுக்கு நன்மைக்கு, மக்களுக்கு, மனிதனுக்கு நன்மை பயக்கட்டும்னு கொடுத்தது. இவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணி அப்படி அது தப்பு செய்யக்கூடாது. அது பலாப்பலன்னு கடவுள் பார்த்து அவ்வளோ. சித்தர்கள் பற்றின கேள்வி எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். விடைபெறுகிறோம்மா. நன்றி. நன்றி, வணக்கம். சிவாய நமः.